வணக்கம். இன்னைக்கு நம்ம வெளியே வந்திருக்கோம். அதுவும் எனவே பேசுவோம் 4 செவத்துக்குள்ள இருந்து இன்னைக்கு அவுட்டோருக்கு ஷூட்டுக்காக வந்திருக்கோம். அதுவும் நல்லிசெட்டிப்பாளையத்துக்கு வந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே இதை பத்தின வீடியோ போட்டிருக்கோம். இங்க வந்து அம்பேத்கர், பெரியார் 2 பேர்த்துடைய முழு உருவ சிலை வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். எல்லாரும் இங்க வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். நாங்களும் 2 நாள்ல போய் அங்க வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறோம்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோக்காக தான் இங்க வந்திருக்கோம். கோயம்புத்தூருக்கு டூர் வரோம் அப்படின்னாலே ஒரு சிலைய பார்க்க தான் எல்லாருமே டூர் வருவாங்க. வெளிநாடுகள்ல இருந்து கூட டூர் வருவாங்க. அது ஆன்மீக சிலை. ஆனா இங்க நம்ம நல்லிசெட்டிப்பாளையத்துல இருக்கிறது அறிவு சிலைகள். நம்ம அம்பேத்கர், பெரியாருடைய சிலைகள். நம்ம நல்லிசெட்டிப்பாளையத்தை பத்தி நான் பேச போறது இல்லைங்க. அது நம்ம ஸ்டுடியோவோட முடிஞ்சது. நல்லிசெட்டிப்பாளையத்துக்கு வந்து நல்லிசெட்டிப்பாளையத்துக்காரங்களே தானே பேசணும். நம்ம நாகமணி அக்கா தான் உங்ககிட்ட அவங்க ஊரை பத்தி சொல்லி தர போறாங்க. அக்கா வாங்கக்கா. வணக்கம் அக்கா. வணக்கம். இனி நான் ஃப்ரேம்ல இருக்க விரும்பல. நல்லிசெட்டிப்பாளையத்தை பத்தி ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு அது எப்படி இருக்குங்கிறது வரையும் அக்காவே சொல்ல போறாங்க. அக்கா இது உங்களுக்கான டைம். உங்க ஊரை பத்தி சொல்லிருங்க. ஏன்னா இது வந்து இந்தியாவுக்கே பெரிய ஒரு எக்ஸாம்பிளா இருக்க வேண்டிய ஊர். சொல்லிருங்க. சொல்கிறேன். வணக்கங்க. என் பேர் நாகமணி. நாங்கள் நல்லிசெட்டிப்பாளையம், கோவை மாவட்டம் அன்னூர் நல்லிசெட்டிப்பாளையங்க. இங்கே வந்து காலங்காலமாக இருந்துட்டு இருந்துச்சுங்க. காலங்காலமாக எப்படின்னா, நாங்கள் தண்ணி பிடிக்க போனால் அடுத்தவங்க பிடிச்சி ஊற்றுனா அந்த தண்ணியை நாங்கள் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு பிரச்சனை முன்னோடியாக நடந்துட்டு இருந்துச்சுங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் பகுதியிலேருந்து ஒரு தோழர் தண்ணி பிடிக்க போனப்போ இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அதை சுமூகமான வழியில் கொண்டு போய் ஒரே நாள் நாங்கள் அந்த சமூகத்தாரும் எங்கள் சமூகத்தாரும் இந்த பிரச்சனையை பெருசாக எடுத்துகிட்டு போய் சின்ன லெவலுக்கு கொண்டு வந்து 2 பேருமேவும் சமாதானமாகி இப்போ நல்ல ஒற்றுமையாக தான் இருக்குங்க. அதேவும் எல்லா ஊர் இந்த ஊர் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுவதுமே இந்த பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை எல்லா ஊர்ல இருந்துமே நாங்க எப்படி சுமூகமான முறையில கொண்டு போனோமோ அவங்களும் அந்த சுமூகமான முறையில கொண்டு போகணும்னு தான் ஆசைப்படுறாங்க. எங்க பெரியாருங்கிறது வந்துங்க எங்களுக்கு அப்படின்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியாம தான் இருந்துச்சு. ஆனா பெரியார் இளைஞர் நற்பணி மன்றம்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து நாங்களும் பெரியார் இளைஞர் நற்பணி மன்றம் ஆரம்பிக்கும் போது நாமளும் பெண்கள் பாசறைன்னு சொல்லி அவங்க கூட இணைஞ்சுக்கலாம், குடும்பமா இணைஞ்சுக்கலாம்னு சொல்லி நாங்க அப்படியே இணைஞ்சவங்க தாங்க. ராசா அவர்கள் மூலியமா தான் எங்களுக்கு இந்த பெரியார்ஸ்ட்டு தெரிஞ்சுங்க. எங்களை வந்து அவங்க கூட்டிட்டு போய் 3 நாளைக்கு உடுமலையில பயிற்சி முகாம் நடத்திருந்தாங்க. அந்த பயிற்சி முகாம்ல தான் எங்களுக்கு பெரியாரையும் அம்பேத்கரையும் அறிமுகப்படுத்துறாங்க. அவங்கள பத்தி அவங்க வரலாறுகளை எல்லாம் தெரிஞ்சு நம்ம பெரியார் தோழர்கள் இந்த வரலாறு எங்களுக்கு சொன்னாங்க. நாங்க போகல, தோழர்கள் அனைத்து தோழர்களும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 தோழர்கள் 3 நாள் உடுமலையில பயிற்சி முகாம் எடுத்துட்டு வந்து அதை எங்க வீட்டுல போயிருந்தாப்பிங்க. அவங்க எல்லாம் சொல்லிதான் எங்களுக்கும் அவங்க மேல ஒரு ஈடுபாடு வந்துச்சுங்க. எங்களுக்கு அது வரைக்கும் தெரியாதுங்க. பெரியாருன்னா இவங்கதான், அம்பேத்கர்னா இவங்க, அவங்க புரிய வைக்கிற மாதிரி சொன்னதுனால ஒவ்வொரு வீட்டு பெண்களும் அவங்க குழந்தைகளும் எல்லாருமே பெரியார் அம்பேத்கர் எங்க கொள்கையை எடுத்து வழிநடத்தி வந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதுமே, இந்தியா முழுவதுமே அவங்களுடைய கொள்கையும் அதை பின்பற்றி வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு இன்னும் சந்தோஷப்படுறாங்க. நல்லிசெட்டிப்பாளையம் அதுக்கு ஒரு உதாரணமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. அக்கா, இந்தியாவிலேயே அம்பேத்கர் சிலையும் பெரியார் சிலையும் தனித்தனியாக இருக்கிறதே பிரச்சனை. பல இடங்களில் கூண்டுக்குள்ளே தான் இருக்கும். இங்கே பொதுவெளியில் 2 பேர்த்தோட சிலையும் ஒன்றா வச்சுருக்கீங்க. இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இது எப்படி, இதுக்கான முயற்சி நீங்கள் எப்படி எடுக்க ஆரம்பிச்சிங்க? முக்கியமாக நம்ம ஊரில் வச்சுருக்க 2 சிலையுமே கூண்டுக்குள்ளே இல்லை. அது என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். கூண்டுக்குள்ளே இல்லைங்க, இந்த கிராமமே பெரியாரிஸ்ட்டு அம்பேத்கர் வந்து அவங்கள வந்து ஒரு, அதாவது எல்லா சாமிகளும் கும்பிட போவாங்க. பெரியார் நிகழ்ச்சி அம்பேத்கர் நினைவுகளும் பெரியார் நினைவுகளும் அவங்களுக்கு வந்து ஒரு சிந்தனையை தான் கொடுத்துருக்கு. இதை வந்து நாங்க பாதுகாக்கணும், ஊர் மக்களே பாதுகாக்கிறோம். ஊர் மக்களுக்கு அந்த ஒரு இது இருக்கும்போது அப்ப நாங்க எதுக்கு அந்த கூண்டு வைக்கணும்? கூண்டு அதாவது யாராச்சும் வந்து உடச்சிருவாங்களா? ஊர் மக்களே இதுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும்போது நாங்க கூண்டு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதனால நாங்க கூண்டு வைக்கல. இந்த இயக்கம்னு எங்களுக்கு தோணும் போது இந்த இடத்துல ஒரு படிப்பகம் கட்டி பெரியார் அம்பேத்கர் சிலையா 2 பேர்த்து சிலையும் இங்க வைக்கணும்னு ரொம்ப நாள் கனவுங்க. ஆரம்பிச்சதுல இருந்து அது ஒரு கனவாவே போயிட்டு இருந்துச்சுங்க. அதை கண்டிப்பா நாங்க செயல்படுத்தணும்னு சொல்லி நம்ம பெரியார் தோழர்கள் அனைவருமே ஊக்கப்படுத்தி எல்லாரும் சரி, அதாவது விடாமுயற்சின்னு சொல்றாங்க பாருங்க, அது இந்த விடாமுயற்சி தாங்க எங்களுக்கு. இந்த ஒரு முயற்சி எடுத்து அதை எடுத்து வச்சு நாங்க சிறப்பா விமர்சிக்கணும், நாடே போற்ற அளவுக்கு கொண்டாடணும்னு சொல்லி இந்த சிலையை நிறுவனாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க நம்ம ஊர் மக்களும் பெரியாரின் பேரன்களும் அவங்களுடைய இயக்கத்தை சார்ந்த மக்கள் எல்லாருமே எங்களுக்கு உறுதுணையா, இளைஞர்கள் முழுக்க உறுதுணையா இருந்தாங்க. அந்த உறுதுணை இல்லாமல் தான் எங்களால இது எதுவுமே பண்ணியிருக்க முடியாது.
நீங்க வந்து இவங்க எல்லாருமே ஊர்க்காரங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமாங்க. நான் ஊருக்குள்ள வரும்போதும் நான் ஒரு விஷயத்த பார்த்தேன். சரி. அதாவது பெரியாரிஸ்ட்டுகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த சிலைய வைக்கிறாங்க, இந்த படிப்பகத்த தொறக்குறாங்க அப்படின்னு நெனச்சேன். அன்னைக்கு ஒரு பாட்டி வந்து, "ஐயோ! இன்னைக்குன்னு பார்த்து மழை வருதே" அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு போனாங்க. ஒரு கல்யாணம் நடந்தா எப்படி இருக்குமோ, ஆமா. புலம்புவாங்கல்ல, அந்த மாரி புலம்பிட்டு போனாங்க. அது பார்த்தப்ப தான் ஊரெல்லாம் சேர்ந்து தான் பண்றாங்க அப்படின்னு நெனச்சேன். இப்போ நம்ம ஊருக்குள்ள இந்த பெரியாரிஸ்ட் ஐடியாலஜியும், அம்பேத்கர் கருத்துக்களும் இங்க இருக்கா? இல்ல இந்த ஃபங்ஷனுக்காக எல்லாரும் வந்து நின்னாங்களா? இல்லைங்க. எல்லா அதாவது ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு குழந்தைகிட்ட நீங்க கேட்டு பார்க்கலாம். பெரியாருன்னா பெரியார் தாத்தாவ பத்தி அவங்களுக்கும் தெரியும்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஊருக்குள்ள ஒரு 100ல 90% முழுக்க முழுக்கவும் ஏன்னா அந்த காலத்து ஆளுகளை வந்து நம்ம மாத்த முடியாதுங்க. இப்ப இருக்கிற இளைய தலைமுறைய பெரியார் அம்பேத்கர் வழிமுறையா பண்ணி அவங்க நடந்துட்டு இருக்காங்க. அதனால கோயில் திருவிழாவை விட நாங்க எப்ப படிப்பகம் ஓபன் பண்ணுவோம், பெரியார் அம்பேத்கர் சிலை எப்ப திறப்பு விழா வைப்போம்னு எங்களை விட அந்த காலத்து மனுஷர் வரைக்கும் எதிர்பார்ப்போட இருந்ததுனாலதான் அன்னைக்கு மழை வந்தான்னு ஐயோ மழை வந்துருச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அக்கா, இங்க சிலையோட நிக்காம, நீங்க சொன்ன இளைஞர்களுக்காக படிப்பகம் கட்டியிருக்கீங்க. இந்த படிப்பகம் எப்படி நீங்க பயன்படுத்த போறீங்க? இத நம்ம ஊர் எப்படி பயன்படுத்திக்க போகுது? சொல்றாங்க. இந்த படிப்பகம் வந்து சும்மா படிப்பகம் கட்டிட்டோம்னு சொல்லி நாங்க பூட்டி வைக்கிறது கிடையாதுங்க. இதுல வந்து சின்னஞ்சிறு குழந்தையில இருந்து அதாவது 1வது 2வது போற குழந்தையில வந்து நாங்க மாலை நேரம் ஒரு டியூஷன் மாதிரி எடுத்துட்டு இருக்க சொல்லியிருக்காங்க. அது போக 10வது 12வது படிச்சு முடிச்சவங்களுக்கு நீட் தேர்வு அப்புறம் இந்த குரூப் 1 குரூப் 2 அந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஆசிரியர் வச்சு வாரத்துல 2 நாள் மட்டும் செய்யலான் இருக்குங்க. அந்த மாதிரி தான் இப்போ நாங்க அந்த வழியை நோக்கி தான் நாங்க போயிட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி இந்த படிப்பகத்தினால நிறைய பேர்த்துக்கு ஒரு பயன் அடையணும்னு சொல்லி அந்த வழியில் தான் இதை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. விரைவில் ஆரம்பிச்சிருவோம் அந்த நிகழ்ச்சி. எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் பண தேவைகள் இருக்கு. இந்த டியூஷன் ஆரம்பிக்கிறதுக்கும் அவங்க இந்த டீச்சர்ஸ் வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் பண தேவைகள் இருக்கு. இந்த ஊர் மக்களும் இதுல பங்களிச்சு அவங்க கொடுத்த பணத்துலயும் இதுல நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஒரு நிதி உதவி மாதிரி செய்யுங்க. அக்கா ரொம்ப நன்றிக்கா. நீங்க நன்றிங்க. வந்து நம்ம நல்லிச்செட்டிப்பாளையம் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க. அப்புறம் நம்ம படிப்பகம், சிலை திறப்பு எல்லாமே சொல்லியிருக்கீங்க. நல்லிச்செட்டிப்பாளையம்ங்கிறது இவங்க சொன்னது மட்டும் கிடையாது, இதை தாண்டி பெருசு தான் நல்லிச்செட்டிப்பாளையம். நல்லிச்செட்டிப்பாளையம்ங்கிறது இந்தியாவில் ஒரு ஊர் கிடையாது, இந்த ஊர் இந்தியாவாக மாறுறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். விரைவில் நல்லிச்செட்டிப்பாளையம் இந்தியாவுக்கே அடையாளமாக மாறும். இந்த வெற்றியில் பங்கெடுத்துக்கிட்டவங்க நிறையா பேர். இப்போ இங்கே இருக்கிறதுல 1-2 பேர்த்த மட்டும் நான் கூப்பிட்றேன். அக்கா நித்யா அவர்கள், அக்கா பிரணவி 2 பேரையும் கூப்பிட்றேன். வாங்க. வழக்கம் போல் எனவே பேசுவோம் கிட்ட இருக்கிற செட்டப்பை வச்சு 4 பேர்லாம் பேச முடியாது. 2 பேர் வெளியே போகிறோம், 2 பேர் இங்கே நின்று பேசுவாங்க. அக்கா வாங்க அக்கா, நம்ம போவோம். அக்கா நீங்கள் யார்? உங்கள் ஊரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் ஊர் பற்றி சொல்லணும்னா எங்கள் ஊர் நல்லிச்செட்டிப்பாளையங்க. பெரியார் அம்பேத்கர் சிலை இருக்கிறனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. அக்கா உங்கள் பேர் என்ன? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நித்யாங்க, +2 முடிச்சிருக்கேன். அக்கா நீங்கள்? என் பேர் பிரணவிங்க, டிகிரி முடிச்சிருக்கேன். இந்த நல்லிச்செட்டிப்பாளையத்தில் தான் பிறந்த வளர்ந்தது எல்லாமே. இங்கே இருந்தனால நம்ம டிகிரி படிச்சுனா என்னன்னு தெரியல. இப்போ வெளியூரில் கல்யாணம் பண்ணி போயிட்டேன். அவரையும் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே இருந்து இந்த பெரியார் படிப்பகத்தை பார்த்து அவரை கம்யூனிட்டி வேறே, அவங்க வந்து கம்யூனிட்டி வேறு, நான் கம்யூனிட்டி வேறே. அதனால் அங்கே இருக்க எனக்கு பிடிக்கல, ரொம்பவுமே ஜாதினால ரொம்ப இது பண்ணுறாங்க. அதனால் இங்கே வந்துட்டேன். இல்லைங்க, நாங்கள் வெளியூருங்க. எங்கள் ஊர் காரமடைங்க. இங்கே கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஊரில் இருந்திருந்தால் நான் இன்னும் டிகிரி முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேங்க. அதனால் வெளியூர்னால நான் +2 முடிச்சிட்டேங்க. ஆமாங்க, இங்கே வந்தால் சாதிச்சிடலாங்க. ஆமாங்க. அந்த பொண்ணு பேர் விஷ்ணுபிரியாங்க. இந்த ஊரை சேர்ந்தவங்க தாங்க. குரூப் 2 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழகத்திலேயே நம்ம இனத்தை சேர்ந்த முதல் மதிப்பெண் எடுத்து அந்த பொண்ணு ரொம்ப சாதிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் சாதிக்கணும். நாங்களும் குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கு, நானும் சாதிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. பண்ணிடலாங்க அதெல்லாம். அக்கா, சொல்லுங்க. கிராமத்துல எத்தனை பேர் இருக்காங்க? எவ்வளவு மக்கள் இருக்காங்க? அதாவது 1500 பேர் இருக்காங்க. இந்த 1500மே இந்த பெரியார் சிந்தனைகளை கொஞ்சம் திணிச்சு அவங்க பெரியார் சிந்தனையிலேயே உருவாயிட்டு வராங்க. இன்னும் வர தலைமுறைகளுக்கும் நாங்க இதவே நான் வழி நடத்தி வரலாம்னு ஆசைப்படுறேங்க. அது போக
இனி எங்களை பார்த்து மற்ற சமூகரும் சரி பரவாயில்ல, இவங்க பெரியார் இயக்க ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு நல்லா இருக்காங்க, நாமளும் அதில் இணைஞ்சுக்குவோன்னு சொல்லி எங்களை பார்த்து அவங்களும் ஒரு ஆர்வமா அதை எடுத்து வழிமுறையா வரணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அது போக எல்லாருக்கும் புத்தகங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? எல்லாரும் இந்த படிப்பகம் திறந்ததுல இருந்துங்க எல்லாரும் புத்தகத்தை எடுத்து படிக்கிற வரைக்கும் கொண்டு வந்திருக்கங்க. இப்போ மாலை நேரம் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நம்ம புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்க்குறாங்க. அவங்களுடைய புத்தகம் இங்கே டியூஷன் மாதிரி எடுத்து இங்கேயே படிச்சுட்டு பெரியாரையும் அவர் கருத்துக்களையும் அவங்களும் வழி நடத்த வருவாங்கன்னு நினச்சி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோங்க. கண்டிப்பாக இதை எங்களால் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியுங்க. இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் கொண்டு வந்தால் தமிழ்நாடே மாறிடுங்க. கொண்டு வந்திருந்தா பரவாயில்ல. வருங்க, கண்டிப்பாக வருங்க. இந்த ஊரை பார்த்து முன் உதாரணமா இந்தியாவிலேயே நலிசெட்டிப்பாளையம் ஒரு முன் உதாரணமா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோங்க. கண்டிப்பா எங்க ஊரை பார்த்து எல்லா ஊரும் முன்னுதாரணமாயிட்டீங்க. இல்லைங்க, இனி இது அவருடைய எல்லாத்துலயும் வழிமுறையிலயும் கண்டிப்பா முன்னுரிமை வருங்க. நாம நடக்கிறோம், அப்ப அவங்களுக்கு மட்டும் அவ்வளோ ஒரு இது இருக்கு, நாம ஏன் அதை பண்ணி பார்க்க கூடாதுன்னு தோணுமில்லங்க. இப்ப நீங்க வந்திருக்கீங்க, உங்களை பார்த்து எங்களுக்கு ஆசை வராதுங்களா? நாமளும் அந்த மாதிரி ஒரு பண்ணி பார்க்கலான்னு. அந்த மாதிரிதான் நலிசெட்டிப்பாளையம் தான் செலவு வச்சு கொண்டாட முடியுமா, அதையும் நாம முன்னுரிமையை எடுத்து நாமளும் கொண்டாடி பார்க்கலாம். அவங்க வழியா போராடிக்கிட்டு இருந்த விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்க. கண்டிப்பாங்க. நாங்களும் எவ்வளவு போராட்டத்தை எல்லாம் சந்திச்சுதான் இந்த இந்த இடத்துல வந்து நிக்கிறேங்க. எங்களுக்கும் எதிர்ப்புகள் இருந்துச்சு, எல்லாத்தையும் மீறி அதையெல்லாம் தாண்டி தான் ஐயா சிலையும் அம்பேத்கர் சிலையும் கொண்டு வந்து வச்சு ஒரு கோயில் திருவிழாவை விட எங்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. ஆமாங்க, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. ஒவ்வொருத்தரும் வேலையிலையெல்லாம் விட்டுட்டு 10 நாள் 15 நாள் அவங்க வேலையெல்லாம் கெடுத்துட்டு நாம இந்த ஊர் திருவிழாவை விட பெரியார் அம்பேத்கர் சிலை திறப்பு விழா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்துச்சுங்க. சின்னவங்க முதல்ல பெரியவங்க முதல்ல எப்ப திறப்பீங்க, எப்பதான் படிப்பை ஓபன் பண்ணுவீங்கன்னு சொல்றேன்னா பெரியார் அம்பேத்கர் கருத்துல இருந்ததுனால அவங்களுக்கு வந்த ஈடுபாடுன்னு இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பாங்க, அவருடைய புத்தகத்தையும் அவர் எப்படி மக்களுக்கு, அதாவது பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்தது யாருங்கிறீங்க? கண்டிப்பா அவரு தானே. அப்படி இருக்கும்போது இப்ப அந்த இந்த சொத்துரிமை நடந்துட்டு இருக்குதுல்லங்க, அதாவது ஒரு சென்ட் இடமா இருந்தாலும் பெண்களுக்கு அதுல ஒரு 10% கொடுக்குறாங்களாங்க. அப்ப அவரை நாங்க கண்டிப்பா அவரோட உணர்வுல ஈடுபட்டு தானே இதை நாங்க வச்சு கொண்டாடுறோங்க. அந்த ஒரு கொண்டாட்டத்தான் இன்னும் எங்க பசங்களுக்கு வர பசங்க அப்படியே வழி வழியா கொண்டு போட்டு இருந்த ஜாதி அடிப்படை கிடையாதுங்க. ஐயா அம்பேத்கர் அவங்க 2 பேர்த்தையுமே முன்மாதிரியா எடுத்து அவங்க வாழ்க்கையை அப்படியே நகர்த்தி போகணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோங்க. அதுதான் இந்த நலிசெட்டிப்பாளையத்துக்கு பெரியார் மண்ணுன்னு பேர் வாங்கி கொடுத்துருக்குங்க. இதுதான் நல்லிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற கிராமம் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு. இந்த 2 சிலை, அந்த படிப்பகம், இது எல்லாமே அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உருவாக்குனது தாங்க. கண்டிப்பா மிகப்பெரிய பொருள் செலவுக்கு மத்தியில தான் அந்த சின்ன கிராமம் இவ்வளவு பெரிய வேலைய பார்த்திருக்காங்க. சாதனை படைச்ச இந்த கிராமத்துக்கு கண்டிப்பா நம்ம உதவி செய்யணும். அந்த படிப்பகத்துல அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னா, குரூப் எக்ஸாம்கள் எல்லாத்துக்குமே ஒரு ட்விட்டரை வச்சு அவங்க கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டியூட்டருக்கு அவங்க சேலரி கொடுத்துதான் கூப்பிட்டு வராங்க. இந்த நல்லிச்செட்டிப்பாளையம்ங்கிற கிராமத்துல இருந்துதான் விஷ்ணுபிரியா அப்படிங்கிற ஒரு பெண் முதல் மாணவியா, மாநிலத்திலேயே முதல் மாணவியா ஜெயிச்சு வந்திருக்காங்க குரூப் 2 எக்ஸாம்ல. உண்மையாலுமே இது ஒரு மாதிரி கிராமம் தாங்க, அதுல சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. இந்த கிராமத்து மக்களே இந்திய மக்களுக்கான மாதிரியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி இந்த கிராமத்திலயும் சாதி மோதல்கள் நடந்திருக்கு 16 வருடங்களுக்கு முன்னாடி. ஆனா அவங்களுக்குள்ள சின்ன புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் 2 பிரிவு மக்களும் ஒரே குடும்பமா வாழ்ந்துதான் இந்த படிப்பகத்தையும் 2 சிலையையும் திறந்திருக்காங்க. இது மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி தாங்க. இந்த மாதிரிய நம்ம இந்தியா ஒரு எக்ஸாம்பிளா செட் பண்ணிக்கணும். இந்த நல்லிசெட்டிப்பாளையம் மக்களுக்கு நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு. வெளியிருந்து நம்ம செய்யக்கூடிய பொருளாதார உதவிதான். அது அந்த கிராமத்தை இன்னும் செழுமைப்படுத்துறதோட மேலும் அவங்கள வலிமைப்படுத்தும். நீங்க அவங்களுக்கு, அதாவது அந்த கிராமத்துக்கு, மாதிரி கிராமத்துக்கு பங்களிக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அவங்களோட QR கோட் இதுதான் அவங்களோட ஜிபே நம்பர் as well as கான்டாக்ட் நம்பரும் அதுதான். நீங்க அங்க கான்டாக்ட் பண்ண போற இந்த நம்பர், அந்த பர்சனுடைய பேர் சாந்தி ராமணன். பரஸ்பர ஒத்துழைப்பு இல்லாம எந்த வெற்றியும் இங்க சாத்தியமாகாது. நமக்கு நாமே உதவி கொள்வோம். நன்றி, வணக்கம்.